வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஜெயா டி வழங்கும் சுவைய சுவை நிகழ்ச்சிக்கு. போன வாரம் அந்த கோழி முட்டை வறுவல் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சூப்பு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அனைத்து உள்ளவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமாக மட்டை அரிசின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து ப்ரௌன் அரிசின்னு இங்கிலீஷில் சொல்லலாம், ப்ரௌன் ரைஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லலாம். அந்த மட்டை அரிசியை வச்சு பன்னீர் மஷ்ரூம் மட்டை அரிசி புலாவ். அந்த அரிசி பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும். இது ரொம்ப அருமையான ஒரு ஹெல்த்தியான ஒரு அரிசி. அதில் பார்த்திங்கன்னா மாவு பொருள் கம்மியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். ஸோ இந்த மட்டை அரிசி மஷ்ரூம் பன்னீர் புலாவ் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். மட்டை அரிசி இல்லைனா ப்ரௌன் ரைஸ்ன்னு சொல்லலாம் ஒரு ஆளாக்கு. பன்னீர் 150 கிராம், காளான் 150, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நான் சொன்னால் தயிர் வேணுன்றவங்க தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் தயிர் ஊற்றிக்கலாம். பச்சை மிளகாய், எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் பிரிஞ்சில் தாளித்தோம், வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டோம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டோம். இப்போது புதினா கொத்தமல்லி போட்டு தாளிச்சிட்டோம். இப்போது இந்த அரிசி ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம், இந்த தண்ணியை கலைஞ்சிடலாம். இதில் அதாவது இந்த மட்டை அரிசியை குக்கரில் போட்டோம், வதக்கிடுவோம். இது ஒரு இப்போது பன்னீர் மஷ்ரூம் உப்பு தண்ணி குக்கர் போட்டு மூடிடலாம்.
ஸோ இந்த மாதிரி குறுந்தானியங்கள் வரகு, சாமை, திணை, குதிரவாளி, கம்பு, கேழ்வரகு, மக்காச்சோளம். கம்பு, ராகு, கேழ்வரகு, மக்காச்சோளம் அவர் தனி ஒரு ஃபேமிலி. வரகு, சாமை, திணை, குதிரவாளி ஒரு ஃபேமிலி. இந்த வரகு, சாமை, குதிரவாளி, திணை அரிசியில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், அதில் வந்து நார் சத்து அதிகம், அதாவது மாவு சத்து அதில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே வரகுலையோ திணையிலையோ குதிரவாளிலையோ நீங்கள் வந்து இந்த புலவு செய்யலாம். நம்ம மட்டை அரிசி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வரகு அரிசியோ திணை அரிசியோ குதிரவாளி யூஸ் பண்ணி இந்த மஷ்ரூம் பன்னீர் போட்டு ஒரு புலவு செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. இந்த குறுந்தானியங்கள் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அந்த சர்க்கரை அளவு ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோலில் வைக்க முடியும். ஏன்னா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் கோதுமை சாதம் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து வரகு, சாமை, திணை, குதிரவாளி இருக்கிறதால அது வந்து ஒரு காம்பன்சேஷன் ஃபார் காம்போசிட் பண்ணுறோம். அதாவது இதை கோதுமை சாதத்துக்கு பதிலாக சர்க்கரை பாதியோட இது மாதிரி குறுந்தானியங்கள் சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லதுன்னு பார்க்குறோம். ஸோ இந்த மட்டை அரிசி, மஷ்ரூம் அண்ட் பன்னீர் புலாவ் எந்த வரவர்களும் வில் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டி வழங்கும் சோயோஸ் நிகழ்ச்சிக்கு. மட்டை அரிசி மஷ்ரூம் பன்னீர் புலாவ். மட்டை அரிசி அது இல்லைன்னா அது பேர் வந்து ப்ரௌன் ரைஸ் பன்னீர் அண்ட் மஷ்ரூம் புலாவ்னு சொல்லலாம். மட்டை அரிசி ஊற வச்சு வாஷ் பண்ணிட்டோம், எண்ணெய் ஊற்றணும், பட்டை, லவங்கம், பிரிஞ்சியில் தாளித்தோம், வெங்காயத்தை வதக்கணும், பச்சை மிளகாய் வதக்கணும், புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டோம், அரிசி போட்டு வதக்கிட்டோம். அரிசி வதங்கின பிறகு அந்த மஷ்ரூம் காளானையும் பன்னீரையும் போட்டு வதக்கிட்டோம், உப்பு போட்டோம், தண்ணி 1க்கு 2 தண்ணி ஊற்றிட்டோம். 3 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சோம். ஆக்சுவலி கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா, அதனால் 3 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சிட்டோம். அது ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். அதாவது எண்ணெய், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, வெங்காயம், புதினா கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு அரை, பச்சை மிளகாய், மட்டரிசி போட்டு வதக்கிட்டு 1க்கு 2 தண்ணி விட்டு 3 விசில் 5 நிமிஷம் சிம்மில் விட்டோம். சாதாரணமாக இந்த மட்டை அரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நீங்கள் 3 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்ச பிறகு திறந்து பார்த்துக்கோங்க நல்லா வெந்து போச்சு அப்படின்னு. அப்படின்னா கூட வந்து இன்னொரு 2 விசில் விடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அருமையான மட்டை அரிசி, மஷ்ரூம் அண்டு பன்னீர் புலாவ் பச்சடியோடு சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். தயிர் பச்சடியில் நீங்கள் குக்கும்பர், அதாவது வெள்ளரிக்காய் போட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெங்காயமும் தக்காளி பழமும் போட்டு இந்த தயிர் பச்சடி சாப்பிடும்போது இந்த மஷ்ரூம் பன்னீர் மட்டை அரிசி புலாவோட சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போது மட்டை அரிசி, மஷ்ரூம் பன்னீர் புலாவ். பன்னீரையும் மஷ்ரூமையும் வந்து நம்ம அரிசியை வதங்கின பிறகு போடுறோம், 1க்கு 2 தண்ணி விடுறோம். நான் சொன்ன 3 விசில் 5 நிமிஷத்தில் அது குக் ஆகும்.
முட்டை கொத்து பரோட்டா கலக்கலாக இருக்கும். இப்போ அதை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், இதை வதக்குறோம். பச்சை மிளகா வதக்கிறோம், 2 பச்சை மிளகா. இது கூட இஞ்சி பூண்டு அரை போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வதக்கிறோம். இப்போ மஷ்ரூமை போட்டுக்கலாம். மஷ்ரூம் போடும்போது உப்பையும் போட்டுடலாம். உப்பு, மிளகாத்தூள், போட்டு நல்லா வதக்கலாம். இப்போது இந்த மாதிரி கொத்து பரோட்டா பார்த்திங்கன்னா காய்கறியில் பண்ணலாம். கேரட்டு, பீன்ஸு, கோஸு, காலிஃப்ளவர் எல்லாம் வதக்கிட்டு பரோட்டையும் போட்டு வதக்கிட்டு, ஆக்சுவலாக வெங்காயம் கொஞ்சமாக தக்காளி பழம் போட்டு நல்லா மஞ்சள் தூள் தினத்தில் போட்டு தொக்கு மாதிரி வர வச்சு தோசை தவாவில் பரப்பி வச்சோம்னா அதில் இந்த காய்கறிலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த பரோட்டையும் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் கொத்து விட்டோம்னா அருமையான வெஜிடபிள் கொத்து பரோட்டா. நம்ம போட போகிறது நம்ம செய்கிறது வந்து மஷ்ரூமும் முட்டை போட்டு ஒரு கொத்து பரோட்டா செய்யணும். ஸோ மஷ்ரூம் வந்து 3 நிமிஷத்துக்கு தான் வேகணும். ஸோ மஷ்ரூம் வந்து ஆல்மோஸ்ட்டு 75% குக் ஆகிடுச்சு. சிம்மில் வச்சுக்கலாம். Mushroom cooker roll, we'll go for a short commercial break. வெல்கம் பேக் டு ஜெயாடி வழங்கும் சுவைய சுவை நிகழ்ச்சிக்கு. மஷ்ரூம் முட்டை கொத்து பரோட்டா. எண்ணெய் ஊற்றணும், சோம்பு கருவேப்பிலை தாளித்தோம், வெங்காயத்தை வதக்கணும், இஞ்சி பூண்டு வதக்கணும், மஷ்ரூம் போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ மஷ்ரூம் நல்லா வெந்து போச்சு. இதில் இந்த மிக்சியில் போட்ட பரோட்டா 3 பரோட்டாவை மிக்சியில் போட்டு வச்சுக்கோம். அதை வந்து நல்லா வதக்கிறோம். இப்போது இந்த காரசாரமாக அந்த மஷ்ரூமோடையும் அந்த மிளகா காரத்தோடையும் அப்படியே நல்லா வதக்கிட்டுருக்கோம். இப்போ உப்பு பார்த்துக்கோங்க. இதில் சப்போஸ் உங்களுக்கு வேணும், அதாவது உங்களுக்கு புதினா வாசனை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் புதினா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தேவையில்லை. ஏன்னா ஒன்று பெரிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த பரோட்டாவில் வந்து இந்த காரம் உப்பு ஊறணும். சாப்பிடும்போது அந்த காரமும் உப்பும் தெரிஞ்சால் தான் அதை சாப்பிட்றதுக்கு நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஸோ என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியும். ஸோ இந்த பரோட்டாவும் மஷ்ரூமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ லைட்டாக கொத்திக்கோங்க. கரண்டிலே கொத்திக்கலாம். நல்லா கொத்தியாச்சு. இப்போது நான் என்ன பண்ணுறேன், பாருங்க, இங்கே சென்டரில் கேப் விட்டேன். நீங்கள் தோசை தவளை செய்யும்போது இது மாதிரி கேப் விட்டுக்கலாம். இதில் முட்டையை வச்சுக்கலாம். இந்த பொரியல் மாதிரி இதுலேயே பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பரோட்டாவோட சேர்க்கும்போது என்னன்னா ஒட்டிட்டு ஒரு மாதிரி ஜாங்குன்னு இருக்கும், சரியாக வராது. எப்படி நம்ம ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுலேயும் இந்த முட்டை பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பரோட்டா ஒன்று போட்டோம்னா உங்களுக்கு அந்த நீச்சு வாசனையும் வராது. அதே மாதிரி இந்த பரோட்டாவோட சேரும்போது அது ஒட்டிக்காது. ஆக்சுவலாக நல்லா மிக்ஸ் ஆகிடும். பரோட்டா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டு சரியாக வராது சாப்பிடும்போது அது.
2 டிஷ் பார்த்தோம். ஒன்றில் ஃபஸ்ட்டு டிஷ்ஷு மட்டை அரிசி மஷ்ரூம் அண்ட் பன்னீர் புலாவ் பார்த்தோம். அதுக்கு என்ன பண்ணோம், எண்ணெய் வச்சோம், பட்டை லவங்கம் பிரிஞ்சில் தாளித்தோம், புதினா கொத்தமல்லி தாளித்தோம், வெங்காயத்தை வதக்கணும், இஞ்சி போட்டு வதக்கணும், பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு அந்த மட்டை அரிசியும் போட்டு வதக்கிட்டோம். அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி மஷ்ரூமையும் பன்னீரும் போட்டு 1க்கு 2 தண்ணி விட்டு உப்பு போட்டு மினிமம் 3 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சோம். சப்போஸ் உங்களுக்கு வேகலைன்னா நீங்கள் 5 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாம். ஸோ அருமையான மட்டை அரிசி மஷ்ரூம் அண்ட் பன்னீர் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. அது கூட பச்சடி வச்சு சாப்பிட்டாலும் சரி, கத்திரிக்காய் சாப்ஸ்டிக்கில் உருளைக்கிழங்கு வறுவல் அது மாதிரி மீன் வறுவல் சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். 2வது டிஷ் மஷ்ரூம் முட்டை கொத்து பரோட்டா பண்ணோம். இந்த மஷ்ரூம் முட்டை கொத்து பரோட்டாவுக்கு எண்ணெய் ஊற்றணும். முதல்ல பரோட்டா மிக்சியில் போட்டு அடிச்சிட்டோம். எண்ணெய் ஊற்றணும், சோம்பு கருவேப்பிலை தாளித்தோம், சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டோம். அதே மாதிரி மஷ்ரூம் போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள் போட்டோம், உப்பு போட்டோம். 3 நிமிஷத்தில் மஷ்ரூம் வெந்து போகுது. அப்புறம் என்ன பண்ணோம், நம்ம அந்த பரோட்டாவை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ஓரம் ஒதுக்கிட்டு என்ன பண்ணோம், முட்டையை வச்சு உடச்சி பொரியல் மாதிரி பண்ணி இந்த பரோட்டாவை சேர்த்து வச்சுட்டோம். இது அப்படியே சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். சூடாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 2 டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். உங்களை அடுத்த வாரம் சனிக்கிழமை விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.